2026 ஐபிஎல் விளையாட போற தோனி இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் ஆக போறாருன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால நம்ப முடியும்? அதுக்காகவே தோனியை வழி அனுப்புறதுக்காக சிஎஸ்கே கப் அடிச்சு 6வது முறை சாம்பியன் ஆகணும்னு சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு மாஸ்டர் பிளான் நடந்திருக்குங்க. சிஎஸ்கே ரசிகர்களுக்கான ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ இது. இனிமே ஐஆர் தமிழ் ஸ்போர்ட்ஸ்ங்கிற இந்த சேனல்ல இந்த வாய்ஸ்ல கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களும் ஐபிஎல் டைம்ல பல சுவாரஸ்யமான வீடியோக்களும் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கூடவே இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ஐஆர் தமிழ். தோனி ரிட்டைர்மெண்ட் பத்தின உண்மையான விஷயத்தை இந்த வீடியோவோட கடைசியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், பல பேரால் கேட்கப்பட்டது சிஎஸ்கே டீம்ல இருந்து ஜடேஜா வெளியே போனது. ஆமாங்க, ராஜஸ்தான் ஜடேஜாவை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே டீமுக்கு வரவும் இத பார்த்துட்டு பல பேர் சொன்னது என்னன்னா, இவரை வச்சு நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறது தான். என்னதான் ஜடேஜா கூட நம்ம ஒரு பாண்ட் கிரியேட் ஆகி ஒரு பிரியத்துல சொன்னாலும் அந்த பழைய ஜடேஜா ஃபார்ம் அவுட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபீல்டிங் மட்டும் தான் ஒழுங்கா பண்றாரே தவிர இப்பெல்லாம் பேட்டிங்கும் பவுலிங்கும் சொல்ற அளவுக்கு இல்ல. அப்போ 2023 அடிச்சு கொடுத்தாரு, கப் எடுத்ததுக்கே அவர் தானப்பா காரணம் அப்படின்னு கேட்டா அந்த ஒரு ரீசனுக்காக தான் அடுத்த 2 வருஷம் 2025 வரையும் சிஎஸ்கேல இருந்தாரு. சரி, இப்போ ஜடேஜா போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் அப்படி என்ன பண்ண போறாருன்னு கேட்டா, விக்கெட் கீப்பர், ஒரு நல்ல கேப்டன், அதெல்லாம் தாண்டி ஸ்பின் பவுலர்ஸ் எல்லாம் நல்லா வெளுத்து வாங்குறவருங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே சென்னை மைதானமும் முழுக்க முழுக்க ஸ்பின்னுக்கு சாதகமான பிச்சு தான். இப்படி இருக்கும்போது நமக்கு எதிர ஆப்போனண்டா ஜடேஜாவே வந்து பவுலிங் போட்டாலும் சரி, சஞ்சுவோட பேட்டிங் கண்டிப்பா கை கொடுக்கணும்னு சொல்லலாம். 2018-19 காலகட்டத்தில் சிஎஸ்கேவை டாடி ஆர்மின்னு பல பேர் சொல்லி நக்கல் பண்ணப்போ இதை கேட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறீங்கன்னு சொன்னாரு கோச் பிளம்பிங். அதே மாதிரி சிஎஸ்கேவும் வச்சு வெளுத்து வாங்கினாங்க 2023 வரையும் தான். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற மந்திரம் வேலை செய்யாததுனால இந்த வருடம் 2026 சிஎஸ்கே பேபி ஆர்மியா மாறிடுச்சுங்க. 90% எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். நிறைய பேரோட முகத்தை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனாலும் இதில் நடந்த சில நல்ல விஷயங்கள் என்னன்னா, ராகுல் திரிபாட்டி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர்னு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே கொத்தா தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் கேஸ்ல இருக்கிற நம்ம தல தோனி, புதுசா வந்திருக்கிற சஞ்சு, இவங்க எல்லாம் சேர்த்து கெய்க்வாட், தூபே, கலீல் அகமது, நூர் அகமது, டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு போன தடவை இருந்தவங்கல பல பேர் அப்படியே தான் இருக்காங்க. மதிஷா பத்தினா என்னத்தான் அண்டர்டேக்கர் செலிப்ரேஷன் பண்ணாலும், 150 கிலோமீட்டர் ஸ்பீட் பவுலிங்ல என்னத்தான் சிஎஸ்கே ஓட ஃபியூச்சர்னே சொன்னாலும், கடந்த 2 வருடமா அவரோட பவுலிங் பெரிய அளவுக்கு பேசப்படாத காரணத்தினால பாவம் அவரும் வெளியே போயிட்டாரு. இன்னும் ரச்சின் ரவீந்திரா, அஸ்வின், டெவான் கான்வே, சுட்டி குழந்தை சாம் கரன்லாம் வீட்டுக்கு அனுப்பி விட்ட சிஎஸ்கே இதுக்கு பதிலா வேற யாரத்தான் எடுத்தது அப்படின்னா, எக்கச்சக்க இளம் வீரர்களுங்க, பல பார்க்காத புதுமுகங்கள், கேள்விப்படாத பேர்கள். இதுல எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மா, இந்த 2 பேரையும் தலா 14 கோடி எடுத்திருக்கு சிஎஸ்கே. கிட்டத்தட்ட ஒரு பிரபலமான எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருக்கு உண்டான பிரைஸ்ங்க இது. இந்த 2 பேரோட டொமஸ்டிக் கிரிக்கெட் ரெக்கார்டை வச்சு தான் சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. பாப்போம் கொடுத்து வாங்கின இத்தனை கோடிக்கும் இவங்க ஒர்த்தா அப்படின்னு. கடைசியா சிஎஸ்கேக்கு வந்த ஒரு பிளேயர் தான் ராகுல் சஹர். கிட்டத்தட்ட 5.2 கோடிக்கு இவரை சிஎஸ்கே எடுக்கவும் பல பேர் இதை பார்த்துட்டு அதுக்கு இன்னும் 2 கோடி போட்டு ரவி பிஷ்ணா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், ராகுல் சஹர் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் தான். லெக் பிரேக், கூகுளி அப்படின்னு பல வித்தையெல்லாம் கையில வச்சிருந்தாலும் கடந்த ரீசன்ட் டைம்ல அவரோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. ஆனாலும் சிஎஸ்கே அவரை நம்பி எடுத்ததுக்கான காரணம், சென்னை மைதானம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஸ்பின் பவுலருக்கானது. ஜடேஜாவும் அஸ்வினும் இதே மைதானத்துல பந்த சொலட்டி விட்டு ஆப்போனன்ட்ட கதிகலங்க விட்டுருக்காங்க. ஒருவேளை ராகுல் சஹருக்கும் இதே மாதிரி அமைஞ்சிராதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சிஎஸ்கே அவரை நம்பி எடுத்திருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஃபைனலா இப்போ நம்ம தல தோனி மேட்ருக்கு வருவோம். 2023 இருந்து கிளம்ப ஆரம்பிச்ச ஒரே கேள்வி, தோனி ரிட்டையர்மெண்ட் ஆவாரா மாட்டாரா? இந்த கேள்வியை தோனி இன்னொரு வருஷமும் விளையாட நல்லா இருக்குமே அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் கேட்கறத தாண்டி, இந்த வருஷத்தோட அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதா நல்லது அப்படின்னு தோனியோட ஹேட்டர்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், 2024, 2025 இந்த 2 வருஷமும் சிஎஸ்கே டீம் வாங்கின அடி அப்படி. இதுல ஆர்சிபி டீம் வேற ஜெயிச்சு தோனியை பயங்கரமா திட்டி எடுத்ததுனால 2025 அப்படிங்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு மோசமான வருஷம் தான். ஆனா இந்த இடத்துல ரிட்டையர்மெண்ட் பத்தின தோனியோட மனநிலை என்ன தெரியுமா? 2020 இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து நான் ரிட்டையர் ஆகுறேன் அப்படின்னு தோனி டக்குன்னு சொல்லிட்டாருங்க. ஆனா ஐபிஎல் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு சுத்தமா மனசே இல்ல. காரணம், சர்வதேச போட்டிகளை விட ஐபிஎல் குறிப்பா சிஎஸ்கே மூலமா தோனிக்கு கிடைச்ச ரசிகர்கள் தான் ரொம்பவே அதிகம். இறுதியா தோனி ரிட்டையர்மெண்ட் ஆவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில்
பதில் என்னன்னா, ஒன்னு 2026ல சிஎஸ்கே தனது 6வது கப்பை வின் பண்ணி சாம்பியன் ஆகணும், இல்ல உடல்நல குறைஞ்சு போய் அவரோட ஃபிட்னஸ் சரியில்லாம போகணும். இந்த ரெண்டுல ஒன்னு நடந்தா தான் தோனி ரிட்டைர்மெண்ட் ஆக 100% வாய்ப்பு இருக்குங்க. தோனி ரிட்டைர்மெண்ட் ஆகணுமா வேணாமா, இல்ல எந்த மாதிரி நிலைமையில அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகணும், இந்த 2026 ஐபிஎல்ல அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.